கடைசீட்டில் என் மஷ்ரூம் ஃபார்மை பிரிக்கிறேன். ஆசாசையாக போட்ட மஷ்ரூம் ஃபார்மை பிரிக்க போகிறேன். காரணம் என்னென்னா, மஷ்ரூம் இந்த சாலைக்கு செட் ஆகாது, கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இதோட அட்வான்டேஜை சொல்லியிருப்பாங்க யூடியூப்பில். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜை யாருமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க, தெளிவுபடுத்தியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு மஷ்ரூம் ஃபார்ம் போடணுன்ற ஆசை எப்படி வந்துச்சுன்னா, என்னோடய மாமாவோட ஃப்ரெண்டு வந்து மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருந்தார். அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நான் இந்த மஷ்ரூம் ஃபார்மே போட்டேன். சரி, அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற டைமில் அவர் விட்டு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் போட ஆரம்பித்தேன். ஆனால் அவரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டு போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே கொஞ்சம் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பக்கமாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மைனஸ், அதாவது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. மஷ்ரூம் ஃபார்ம் போடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த சாலை மெத்தடில் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபுல் அண்ட் லாஸுக்கு தான் கொண்டு போகும். ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எக்ஸ்பென்ஸ் 1 லட்ச ரூபா, மாதம் 1 லட்ச ரூபா, மாதம் 1 லட்ச ரூபாலாம் கண்டிப்பாக மஷ்ரூம் ஃபார்மில் எடுக்கவே முடியாது. இப்போ இந்த சாலையோட பார்த்திங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா 30க்கு 20. இந்த சாலையில் பார்த்திங்கன்னா பேக்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 400 பேக்ஸ் போடலாம். 400 பேக்ஸ். அதில் பார்த்திங்கன்னா 20 நாள் போட்டு நாள் இன்றைக்கி போடுறோம்னா 20ஆவது நாள் அறுவடைக்கு வரும். 20ஆவது நாள் அறுவடைக்கு வரும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க, அதை அறுப்பங்க. எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு பேகுக்கு 1 கிலோ வரும். கண்டிப்பாக 1 கிலோ வராது. ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேங்க இல்லைங்க, ஒரு பேகுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 400லேருந்து 500 கிராம். அதுவே அதிகபட்சமாக நான் சொல்கிறது. ஒரு பேகுக்கு 400 to 500 கிராம் இவ்வளோ மஷ்ரூம் தான் வரும் ஃபஸ்ட் டைம் ஈல்டுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த 10 நாள் கழித்து மறுபடியும் அதே பேக்கில் இருந்து மஷ்ரூம் வரும். நீங்கள் 60 நாள் அந்த மஷ்ரூம் பேக்கை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு மஷ்ரூம் பேக் போட்டு உள்ளே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை 60 நாள் நீங்கள் பார்த்துக்கணும். 60 நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த மஷ்ரூம் அதிலருந்து நீங்கள் 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் எடுக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த 1.5 கிலோ நம்ம எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் 1 கிலோ வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ் ஃபேக்டர் அதிகமாக இருக்காது. ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ராஃபிட்டில் நமக்கு வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் இங்கே பிரச்சனையே. நம்ம அந்த 400 பேக்கையும் ஒரே டைம்லேயும் போட்டு 400 பேக்கையும் ஒரே டைமில் நம்ம போட்டு உள்ளே கொண்டு போய் வைக்க மாட்டோங்க. டெய்லியும் ஆவரேஜாக ஒரு 20 பேகு இல்லை 30 பேகு அந்த மாதிரி போட்டோம்னா ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 20 to 30 நாளில் இந்த ரூம் ஃபுல்லாக ரம்பிடும். அதுக்கப்புறம் நம்ம சும்மா தான் இருக்க போகிறோங்க. நீங்கள் மஷ்ரூம் ஃபார்ம் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏர்னிங் மந்த்லி 10,000 மட்டும்தான் இதில் கிடைக்கும். மேக்ஸிமம் இதில் 20க்கு 30 அளவுள்ள ஒரு மஷ்ரூம் ஃபார்மில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா மேக்ஸிமம் 10,000. அதாவது எல்லா காஸ்ட்டும் போக, நீங்கள் சீடு வாங்கின காஸ்ட்டு, நீங்கள் செலவு பண்ண காஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமருக்கு கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்கு பெட்ரோல் போட்ட காஸ்ட்டு எல்லாமே போக 10,000 கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம் அதில் மந்த்லி மேக்ஸிமம். அதான் நான் 60 நாள் சொல்லியிருக்கேன். ஒரு பேக்கு 60 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். 60 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 60 நாளில் நீங்கள் வெயிட் பண்ணி நம்ம ஈல்டு எடுத்தோம்னா ஆவரேஜாக உங்களுக்கு 10,000 மட்டும்தான் கிடைக்கும். 1 லட்ச ரூபா லாபம் எடுக்கலாம், 50,000 லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் 1 லட்ச ரூபா லாபம் எடுக்கலாம், 50,000 லாபம் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் மஷ்ரூம் ஃபார்மை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பெருசாக போடணும். முக்கியமாக இந்த சாலை டைப் நாட் எலிஜிபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, மஷ்ரூம் எப்படி வளரும்னு வச்சுக்கோங்களேன், புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா அதோட கிளைமேட் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டை நம்ம அந்த சாலைக்குள்ளே நம்ம கண்டினியூவாக கொடுக்கணும். புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ மஷ்ரூமுக்கான கிளைமேட் எப்படி இருக்குன்னா 28க்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 28. காற்றுல இருக்கிற ஈரப்பதம் மாய்ஸ்சரைசர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னா 80% மெயின்டைன் பண்ணணும். காற்றுல ஈரப்பதம் நம்ம ஊரில் நல்லாவா இருக்குது? கண்டிப்பாக நம்ம ஊரில் காற்றுல ஈரப்பதமே கிடையாது. அப்போது பார்த்திங்கன்னா நம்ம 80% காற்றுல ஈரப்பதம் வச்சுருக்கணும். ஃபாகர் யூஸ் பண்ணலாம். ஃபாகர் யூஸ் பண்ணாலும்
காளான் மேலே தண்ணி தெளிக்கும். தண்ணி தெளிக்கும் போது என்ன ஆகும், காளானில் வந்து அதிகமான ஈரமாகும். காளானில் அதிகமாக ஈரமாயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும், அந்த காளானோட வெயிட் அதிகமாகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காளானில் அதிகப்படியான ஈரம் இருந்துச்சுனாலும் காளான் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். மேக்ஸிமம் நம்மளால் அதை ஸ்டோர் பண்ண முடியாது. 3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வளர்த்துற காளான் பெட்டில் பட்ஸ் வரும். பட்ஸ் வரும்போது அது சீக்கிரமே கருகிரும். எப்படியெல்லாம் கருகுன்றதை நான் சொல்லிடுறேன். ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா பட்ஸ் கருகும், அது நார்மல். ஆனால் வரப்பனி சாலைக்குள்ளே போயிட்டு காளான் மேலே பட்டுச்சுனாலும் அந்த பட்ஸ் கருகும். அது எப்படிப்பா வரப்பனி பட்டாலும் காளான் கருகுமா? கண்டிப்பாக கருகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, தெளிவுபடுத்தியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலை போட்டு நீங்கள் வந்து காளான் தரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தப்பு. ஹீட்னால பட்ஸ் கருகும், 2வது வரப்பனினால பட்ஸ் கருகும். வரப்பனி வந்து எப்படியுமே சாலையில் வந்து எப்படியுமே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போயிடும் வரப்பனி. கார்பன் டை ஆக்சைடு, காளான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு செடி கொடி எல்லாமே மூச்சு விடும். அது வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். ஆனால் காளானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னா, காளான் முழுக்க கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு காளான் இருக்க உள்ளே போவேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காளான் அப்படியே ஒரு ஆவரேஜாக ஒரு 10 கிலோ இருக்கும்போது அந்த ஷெட்டுக்குள்ளே நான் நுழையும் போதே எனக்கே ஒரு மாதிரியான மூச்சு திணறல் மாதிரி வரும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் காளான் விடுற கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது மஷ்ரூமோட வளர்ச்சி சுத்தமாக இருக்காது. இன்னைக்கு 10 கிலோ மஷ்ரூம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, அடுத்த நாள் 5 கிலோ வரும். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வரதே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு மெயின்டைன் பண்ணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து உள்ளே காற்று அனுப்பணும், உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பணும். நாம் வெளியிருந்து உள்ளே காற்று அனுப்பும்போது என்ன ஆகும், உள்ளே இருக்கிற ஈரப்பதம் குறையும், காற்றுல இருக்கிற ஈரப்பதம் குறையும். காற்றுல இருக்கிற ஈரப்பதம் குறையும் போது காளானுக்கு சரியான ஈரப்பதம் கிடைக்காது. பகல் டைமில் அந்த மாதிரி பண்ணோம்னா தான் காற்றுல இருக்கிற ஈரப்பதம் குறையும். அதனால் நைட்டில் நம்ம எக்ஸாஸ்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நைட்டில் பனி ப்ராப்ளம். பனி உள்ளே போகும்போது பனினால் பட்ஸ் கருக ஆரம்பிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 10 கிலோவுக்கு ரெகுலர் கஸ்டமர் மட்டுமே இருந்தாங்க. சரி, ரெகுலர் கஸ்டமரை பார்க்குறதா இல்லை என்ன பார்க்குறதா அப்படின்னு முடிவெடுத்தேன். கடைசியில் அதாவது எனக்கு வந்து நான் தான் முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. ரெகுலர் கஸ்டமர்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. 10 கிலோனாலும் எனக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க. என்னோடய மஷ்ரூமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக கொடுப்பேன். அவங்கெல்லாம் மற்ற பக்கம் காளானை வாங்கி பார்த்துட்டு, தம்பி நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு தம்பி அப்படின்லாம் கேட்டு பார்த்துட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா, அதாவது கிலோ 300 ரூபா வரைக்கும்லாம் விற்று பார்த்துட்டேன். ஆனால் அப்பயுமே எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படி ஆகாத தொழிலை வந்து நாம் என்ன தான் இழுத்து பிடிச்சி செஞ்சோம்னாலும் அது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ 20 கிலோ அப்படின்ற பட்சத்தால் நானே வந்து என்கிட்ட எக்ஸல் இருந்துச்சு, எக்ஸலை வச்சு நானே மைக்கு கட்டி விற்றுருவேன். ஆனால் அதுக்கு அதிகமான காளான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விற்கிறதுக்கு. நம்ம ஒரு ஆள் விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, நம்ம டீலர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு டீலர் யாருனாச்சும் பிடிச்சி இது பண்ணோம்னா அவங்க வந்து கிலோ 140 150 இந்த ரேஞ்சுக்கு தான் நம்மக்கிட்ட எடுப்பாங்க. அப்போ அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா தான் கிடைக்கும் கிலோ மேலே. நான் கிலோ 250 300ன்னு வச்சு விற்கும் போதே எனக்கு வந்து மந்த்லி வெறும் 10,000 ரூபா தான் கிடைச்சது. அப்படின்ற பட்சத்தில் வெறும் 50 ரூபா, அதாவது வெறும் லாபம் 50 ரூபா, 140 ரூபா 150 ரூபாய்க்கு நான் காளான் கொடுத்தேன்னா என்ன ரேஞ்சில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மாமாவோட ஃப்ரெண்டு அவரோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி எப்படி கண்டுபிடிச்சி அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சொன்ன பிறகு அவர் 2010க்கு முன்னாடியே 10 வருஷமாக ஃபார்மை ரன் பண்ணிகிட்டு இருந்தவர். அது வரைக்கும் நல்லா இருந்த கிளைமேட் சேஞ்சால் அதாவது மஷ்ரூம் வளர்கிறதுக்கே சூழ்நிலை இல்லாத போனதுனால அவரும் கைவிட்டதாக சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் அவசரப்பட்டுட்டணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட விரும்பலை. கஸ்டமர் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கல, நான் தான் முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் நான் என் மஷ்ரூம் ஃபார்மை கைவிட்டுட்டேன். சரி, ரொம்ப நாளாக பிரிக்காமல் கிடந்துச்சு, அதனால் இப்போ தான் பிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நாளாக பிரிக்காமல் இருந்து ஷெட்டே கொஞ்சம் உடஞ்சி போயிருந்துச்சு, அதனால் இப்போ மொத்தமாக பிரித்தாச்சு. ஓகே, நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.